வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் சனிக்கிழமை, ஜூலை மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 4ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி வளர்பிறை, சதுர்தசி, மாலை 6 மணி 10 நிமிடம் வரை. அதன் பின் பௌர்ணமி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி கிரிவலம். நாளைய விசேஷம், நாளைய தினம் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, வியாச பூஜை. நாளைய தினம் வியாச பூர்ணிமா, வியாச பூஜை. நாளைக்கு தான் விரதம். இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு தான் விரதம் என்ற அடிப்படையில் நாளைய தினம்தான் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை. இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே நாளைய தினம்தான். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி மாலை வரை சதுர்தசி இருக்குது. இரவு நேரத்தில் தான் பௌர்ணமி வருது. அதனால் இன்றைக்கி கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம், அல்லது நிறைய மலை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கிரிவலம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மலை இருக்கின்றதோ அங்கெல்லாம் கிரிவலம் செய்யலாம். புனிதமான இடங்களில் கிரிவலம் செய்யலாம். கிரிவலத்திற்கு இன்று இரவு. ஆனால் நாளைக்கு தான் விரதம். அதில் நாளைக்கு வியாச பூஜை. இது சன்னியாசிகளுக்கான ஒரு பூஜை, வியாச பூஜை அப்படிங்கிறது. சன்னியாசிகள் ஒரு இடமா இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போய்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே போகும்போது அந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமியில் வியாச பூஜை வரும் நாளைக்கு. அந்த வியாச பகவானுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு பூஜை. அதில் இருந்து ஒரு 3 மாத காலம் அங்கேயே தங்கியிருந்து அந்த பூஜையை நிறைவேற்றுவாங்க. அதனால் அது நாளைக்கு வியாச பூஜை, சன்னியாசிகளுக்கான பூஜை. அது குரு பூர்ணிமா அப்படின்னும் கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் நாளைய தினம் வியாச பூஜை. நாளைய தினம் தான் பௌர்ணமி விரதம் எல்லாமே. நாளைக்கு சன்னியாசிகளுக்கான ஒரு பூஜை, வியாச பூஜை. மேஷ ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி. 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் வந்திருக்கார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சந்திரனின் வீடான கடகத்தில் வந்திருக்கார். இது ஒரு விசேஷமான அமைப்பு. 4ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் 9ஆம் இடத்தில் சுக்கிரனின் நட்சத்திரச்சாரம். அதனால் இது ஒரு அருமையான அமைப்பு. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அரங்கேறப் போகுது. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரப்போகுது. எல்லா திசையும் உங்கள் கொடி பறக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கே அதற்கான அறிகுறி தெரியும். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் அமைதியை காக்கணும். தேவையில்லாமல் நம்மளை சில பேர் வம்புக்கு இழுப்பாங்க. அதனால் எல்லாமே ஒரு விஷயம் இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எதையும் மனதில் போட்டு ஸ்ட்ராங்காக பதிய வைக்காமல் அதை விட்டுறது நல்லது. முடிந்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்திலும்
2க்கு உடைய கிரகம் 7ஆம் இடத்திலும் இருப்பது ஒரு சிறப்பு. அதனால் உங்களுக்கு இப்போ நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். புதிய நபரை சந்திப்பீங்க. அவர் உங்களுக்கு நண்பராக மாறுவார். அவரால் சில ஆதாயமும் கிடைக்கும். உங்கள் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அதற்கு புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்கள் வருவார்கள். நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. இப்போது உங்களுடைய நிறுவனத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்கான திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தோடு ஒற்றுமையாக சில செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சுற்றுலாவாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக அமர்ந்து பேசி ஏதோ ஒரு விஷயத்திற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்குள் சூரியன், புதன், சுக்கிரன் சுபகிரகங்கள். அதே மாதிரி 2க்குடைய சூரியனும் ராசிக்குள் இருக்கார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முதல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. தேகம் இப்போது அதாவது உங்களுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம் தெரியும். இந்த சுக்கிரனும் புதனும் ராசியை கடக்கும்போது தான் நிறைய பேர் இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. பார்ப்பதற்கு ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி தெரியும். ஆரோக்கியமாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. அதுவே சில நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும். பொதுவாக நம்ம யாரையோ ஒரு மீட்டிங் ஒருத்தரை பார்க்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு ப்ளசன்ட் அப்பியரன்ஸோடு இருக்கோமோ அப்போ தான் நமக்கு அந்த விஷயம் கைகூடும். அழகு அது ஒரு நல்ல விஷயம். சுத்தம் சோறு போடும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போது ஒரு ப்ளசன்ட் லுக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கி நாள் அது மாதிரியான ஒரு நாள். உங்களுக்கு ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்பும் தேடி வரும். நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்க போகிற நேரம். தொழில் விஷயமாக சில பேருக்கு பயணம் ஏற்படும். அது வெளிநாடு பயணமாக கூட இருக்கும். ஆனால் கொஞ்சம் செலவுகளும் இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போது பெரிய பெரிய செலவுகள்லாம் வரும். செலவை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் சிரமம். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். செலவுகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உயர்வும் உண்டு. தொழில் நிமித்தமான பயணம் உண்டு. இந்த நாள் செலவுக்கான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள். 3 கிரகம் லாபஸ்தானத்தில். ஒரு கிரகம் இருந்தாலே லாபம் அதிகம். 3 கிரகம் இருந்தால் பன்மடங்கு லாபம். அப்போ ராசி அதிபதியே லாபஸ்தானத்தில், லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் சுகஸ்தானத்தில். அது மாதிரி ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள் இன்றைக்கி. அதனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். திட்டங்கள் செயலாகும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம். தாய் மாமனால் ஆதரவு. தாய் மாமனுக்கு உங்களால் நன்மை. இந்த மாதிரி சகல விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று. துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையான நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் அதனால் சில சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் வார்த்தை எடுபடக்கூடிய நேரம். சில நேரம் நம்ம ஒரு சபையில் ஒரு விஷயம் பேசினோம்னா எடுபடாது. நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. இப்போ கூப்பிட்டு வச்சு உங்களை பேசுவாங்க. உங்கள்கிட்ட சில அபிப்பிராயம் கேட்பாங்க. உங்களுடைய ஐடியாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாவை மற்றவங்க ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போது இன்றைக்கி நீங்கள் எது பேசினாலும் அதில் சத்தியம், உண்மை இருப்பதாக, அல்லது நீங்கள் சொல்கிறதுக்கு மரியாதை கொடுத்து அதற்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இது உங்கள் அலுவலகமாகவும் இருக்கலாம், இல்லமாகவும் இருக்கலாம். அதனால் இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 7க்குடையவர். அவர் இப்போ பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்தில் குரு, செவ்வாய். கிரகநிலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது திட்டமிட்ட காரியங்கள் நல்லா நடக்கும். நீங்கள் எதை இது நாள் வரைக்கும் யோசித்து திட்டமிட்டு செயல்படணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ நடக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 10 ஸ்டெப்பு அது உங்களை முன்னேற்றி கூட்டிகிட்டு போகும். எக்ஸ்கலேட்டர் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு நாள். நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்தால் போதும், உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் குடும்பத்தில் இப்போ சுப விஷயங்கள் நடக்க போகிறது. நிறைய பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நிறைய பேர் உங்கள் சொந்த ஊருக்கு போகலை,
சொந்த பந்தங்களை பார்க்கல அப்படின்னா உங்கள் பூர்வீகம் சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை சார்ந்த தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக இடத்துல ஏதாவது பழைய கோயில்கள் இருக்குதுன்னா அதை போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன், அவர் இப்போ ராசியை கடக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள், 6ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். கொஞ்சம் மனக்கசப்பான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். சகித்து கொண்டு தான் போகணும். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படி தான் இருக்குது. வயிறு தொடர்பான தொந்தரவுகள் வரலாம், மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஓரிரு நாட்கள், இன்றைக்கி நாளைக்கு இப்படி தான் இருக்கும். நாளை தினம், இன்றைக்கி பௌர்ணமி விரதம், நாளைக்கு பௌர்ணமி. இந்த ஓரிரு நாட்களை கடந்து விட்டீர்கள் என்றால் நேரம் மாறிடும். அப்போது இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பதே சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன். நம்ம பல நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரோம். பொதுவாக பிறவி ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. சுப கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருந்தால் அது திருமண தடையை உண்டு பண்ணும். பிறந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில். ஆனால் கோச்சாரத்தில் இப்போ சுக்கிரன், புதன்லாம் வந்திருக்காங்க. அதனால் இது வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கும். பிறவி ஜாதகத்துக்கும் கோச்சார நேரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். பிறந்த கால ஜாதகத்தில் 7ஆம் இடம் காலியாக இருக்கணும். கோச்சாரத்தில் 7ஆம் இடத்திற்கு கிரகங்கள் அதிக அளவில் வந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அரங்கேறும். இப்போது 7ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போனா சுப விரயம் நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுது. அப்போது ஆடி மாதமாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஜோஷியரை பார்க்கலாம், மேட்ரிமோனியில் பதியலாம், வரன் வந்தால் பொருத்தம் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யலாம். அதற்கான முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி வியாபாரமும் இப்போது அமோகமாக நடக்கும். வியாபார நிமித்தமாக சில பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று வருவீங்க. கடல் கடந்து போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேர் பிஸ்னஸ் விஷயமாகவோ இல்லை அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்காக வெளிநாடு அனுப்புவாங்க. அந்த மாதிரியான சில விஷயத்துக்காக போயிட்டு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். ஏதாவது ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு இழுபறியாக இருக்குது, பல நாளாக இந்த கேஸு வாய்தான்னு போயிட்டே இருக்குது, தீர்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்போ தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வு. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையை போட்டு மனதில் உலட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் இப்போது ஒரு விடை கிடைக்கும், தீர்வு கிடைக்கும், மனம் நிம்மதி வரும். அது போன்ற ஒரு நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் செயல் நேர்த்தியாக செய்து எல்லாத்தையும் செயலில் வெற்றி காணக்கூடிய நாள். 11ஆம் இடத்தில் சந்திரன், அதனால் எல்லா காரியங்களும் வெற்றி. 4ஆம் இடத்தில் செவ்வாய், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அது தீரும். வருமானங்கள் அதிக அளவில் வரக்கூடிய நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். நிறையா பேருக்கு இப்போ திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். கன்சீவ் ஆகிடுவாங்க. இல்லைன்னா குழந்தை பிறக்கும், இரட்டை குழந்தை பிறக்கும், ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய வாய்ப்பு. ஆண் வாரிசு பிறக்கும். குடும்பத்தில் பெண் குழந்தையாக இருக்குது, 2 குழந்தை, 3வது குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இப்போ நடக்கும். அதற்கான கிரகநிலை வலுவாக இருக்குது. இப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இப்போ மரியாதை, நன்மதிப்பு கூடும், கௌரவம் உயரும். வேலை செய்கிற இடத்துல அது தொழில் நிமித்தமாக உங்களுடைய பயணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு உயர்வு உண்டு. அது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் அமோகமாக நடக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம், நாள் இது.